மா என்னமா பண்ற? நண்டு தண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஓகே, வா வீடியோ எடுத்துக்கிறியா? நீயும் கத்துக்கோ. அப்படியே நம்ம தெரியாதவங்களும் அதை பாத்துக்கிட்டோம் எப்படின்னு சொல்லிட்டு நண்டு க்ளீன் பண்றது. வா. எடுக்க சொல்லி ஒரு காலை உடைச்சிட்டேன். அதை விடு. காலை உடைச்சிட்டேன். இந்த இப்படிதான் இருக்கும் நண்டு. நல்லா பெருசா இருக்கும். ஆனா இங்கெல்லாம் முள்ளு இருக்கும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கணும். நம்ம தான் ஃபர்ஸ்ட் இங்க இந்த வால்ல இருக்கிறது இதெல்லாம் எடுத்துடணும். குட்டி குட்டியா இருக்குல்ல, இப்படி கையில இப்படி திருவிழாலே வந்துடும். கீழே போட்டுக்கலாம். நண்டோட விரல்லாம் ஃபர்ஸ்ட் உடச்சு போடணும். இது விரல் நான் சொல்லுவாங்க காலுன்னு தான் நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம். நல்ல காலுன்னு தான். காலோட எண்டுல இருந்தா அது விரல் தானே? அப்படிதான், கரெக்ட். இவ்வளோ நுணுக்கமாக கொஸ்டின் கேட்பேன்னு தெரியாது. சரி, அதெல்லாம் நீ சொன்னா பாடி பார்ட்ஸ் அத்தனையும் கரெக்டா சொல்லணும். இதை பாரு, இதான் மேல் பாகம். கண்ணு, 2 கண்ணு. இந்த மேல் பாகத்தை எடுக்க சொல்ல இங்க பாரு, லைட்டா இங்கதான். போஸ்ட்மார்ட்டமா பண்ண போறேன். இல்லடி, கையில குத்திப்பீங்க எல்லாம் தெரியாது. இப்ப நீ எப்படி பண்ணுவ? இதை உனக்கு பயமா இருக்கும் முள்ளு. அங்க பாரு, கையில அடியில வச்சு பண்ணவே மாட்டேன். இதெல்லாம் செய்யணும். ஈஸியா அப்படி தூக்குனா வந்துடும் ஓடு. இதுதான் அதனுடைய மேல் கூடு. வந்துச்சா? இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடணும். இப்போ அந்த மேல் ஓடை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இங்க பத்தியா அந்த சைட்ல இது என்னன்னா, இது இது ஆரஞ்சு பழம் சொலை மாதிரி வரும். அதெல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் தேவையில்லாத பொருள் நம்மளுக்கு. நண்டுல வேஸ்ட். ஆமா, எடுத்து போட்டுடணும். இது கொஞ்சம் ஒன்று இருந்தால் அப்புறம் நம்மளுக்கு கசக்க ஆரம்பிச்சிடும் நண்டு. எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மூணே வேலை தான் இது. இங்கே இந்த இது எடுத்துடணும். பேக் சைடு இருக்க பாகத்தை எடுத்து விட்டுடணும். அவ்வளோதான். இதெல்லாம் முட்டை கழுவ சொல்ல போயிடும். பெரிய இது நண்டாக இருந்தால் அதில் அந்த முட்டை இருக்கும் அவங்களுடையது. அதை எடுத்து வைக்கலாம் நம்ம. இப்போ இல்லை இதில் பார்த்தியா? இதுதான் நண்டு. ஈஸியா 3 ஸ்டெப்பு தான். ஃபர்ஸ்ட் அந்த ஓடை எடுக்கணும். தலைக்கு வாழைக்கிழமை இந்த பக்கம் எடுத்து விட்டுட்டு எடுத்து வச்சு இந்த பக்கம் கால் கில்ல. எந்த கில்ல? எல்லாம் தான் கிள்ளிட்டேனே. அவ்வளோதான். 3 விரல்ல கிள்ளி இந்த கால் பெருசாக தான் இருக்கணும். அப்படியே தான் இருக்கும். இது ஒன்றும் பண்ண முடியாது. இது இப்போ இந்த மேலே இருக்க எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணியாச்சுப்பா. இன்னமும் கழுவுனா இந்த எல்லாமே க்ளீன் ஆகிடும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ இதை வச்சாச்சு. இப்போ அடுத்த நண்டு எடுத்துக்கலாம். ஈஸி தான். நண்டு க்ளீன் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. தலையை தூக்கிட்டு அப்புறம் இந்த சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் எடுத்து போட்டுடணும். சாப்பிடும் போது யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். யாரு? அதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்ல அப்படிதான் இருக்கும். சிலவங்களுக்கு பிடிக்காது. அதுக்கு நான் அது க்ளீன் பண்ணாமே இருக்க முடியும். அதுதான் டேப் திறந்து விட்டு நான் பண்ணுவேன். சரி, நான் வீடியோ காக்க. ஆமா, ஃபிங்கர்ஸ் எவ்வளோ அழகா நகம் வளர்ந்துருக்கு பத்தியா? இதுக்கு இதெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டோம். ஏன்னா வாயில குத்தோம். அதுக்காக தான் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வாயில நம்மளுக்கு குத்தோம், சாப்பிட சொல்லும். எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ ஒன்று வாட்டர் திறந்து காட்டவா? போயிடும். நல்லா வெள்ளையா ஆயிடும் கல் ஊற்றி. நண்டு தான் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பார்க்கவே கஷ்டமாக தெரியும் உங்களுக்கு எப்படிடான்னு. இந்த சூப்பர் ஆயிடுச்சா? அதை பார்த்தீங்களா? இப்போ நண்டு கழுவுனோன்னு எவ்வளோ வெள்ளையாயிடுச்சுன்னு. நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது பார்த்தீங்கன்னா நண்டு சூப்பராக க்ளீன் பண்ணி சுத்தமாகிடுச்சு. பார்த்தீங்களா? நல்லா வெள்ளையாக இருக்குது. பார்த்தீங்களா? ஒரு 3 தடவை க்ளீன் பண்ணால் போதும்பா. இனிமேல் நண்டு செய்யறதுக்கு கஷ்டம்னு யார் நினச்சிட்டு இருந்தீங்களா? ரொம்பவே ஈஸி நண்டு தான். அதுமாதிரி நண்டு செய்யறதும் ரொம்ப ஈஸி. இப்போ இந்த நான் எப்படி க்ளீன் பண்ணான்னு சொல்லி பார்த்துட்டீங்களா? இனிமேல் நீங்களே நண்டு வாங்கிட்டு க்ளீன் பண்ணி செஞ்சு கொடுங்க. நீங்க பிடிச்சமானது செஞ்சு விருப்பமா சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? இந்த அம்மா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா.